Hi dear brothers, happy morning. 28ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி விஷு பம்பர். இன்னைக்கு பம்பர் லாட்ரி ட்ரா நம்பர் 103. ஸோ ரெகுலராக வர லாட்ரி கிடையாது. ரெகுலராக வர டைமிங் 3 o'clock வந்து ட்ரா கிடையாது. 2 மணிக்கே குழுக்கள் நடைபெற்றோம். 2 மணிக்கே வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ 28 கேரளா லாட்ரி விஷு பம்பர் ட்ரா நம்பர் 103. அதோட கஸிங் நம்பர்ஸ் ஆல் போர்டில் 0, 3, 5, 8 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 0, 3 ட்ரா நம்பர்லேயே இருக்குது. ஆல் போர்டில் 0, 3, 5, 8. ஏபிஏசிபிசியில் 51, 15, 57, 75, 17, 71, 42, 24, 67, 76, 41, 14. 7 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதை பிரித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். 51, 57, 17, 42, 67, 41. ஃபோர் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதில் 2 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 25, 17 ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் 25, 17, 3 டிஜிட்டில் 517. போன பம்பர்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 38, 71, 32 போன பம்பர். ஸோ போன பம்பர்னுடைய ரிசல்ட்டு 38, 71, 32. இந்த ரிசல்ட்டை இந்த 3, 5 அப்படின்னு பண்ணி விட்டு 25, 17 அப்படியே திருப்பி 25, 17 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால தான் ஃபஸ்ட் நம்பர் 25, 17 கொடுத்துருக்கேன். 517 3 டிஜிட்டில் 68, 93, 893, 26, 10, 610, 0, 242 3 டிஜிட்டில் 242. ஏன் 242 அப்படின்னு சொன்னால் போன பம்பர்னுடைய ரிசல்ட் 132, 32 42ன்னு வச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக நம்ம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் 32ன்றதை 42 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால தான் 242 கொடுத்துருக்கேன். சிம்பிளாக கஸ் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். ஸோ என்னுடைய கஸ்ஸிங்கில் இந்த நம்பரெல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்ததுனால தான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போன ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் கொடுத்துருக்கிற கஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். மற்றபடி போன ரிசல்ட்டு அது இதுன்னெலாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய மனசுக்கு என்ன செட் ஆகுது, என்னுடைய ட்ரிக் நம்பருக்குள்ளே என்ன இருக்குது, அதிலிருந்து தான் நான் எப்பவுமே எடுப்பேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஸோ 517, 893, 610, 242, 44, 41 4 டிஜிட்டில் 441, 44, 41, 441, 41, 67, 167, 41, 17, 117. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் நம்பர்ஸ். கொடுத்துருக்கிறதே 7 நம்பர் தான். அதில் 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ், 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 517, 242. அதோட மீதம் இருக்கிற நம்பர்ஸும் என்னுடைய கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்த நம்பர்ஸ் தான். இப்போ நான் கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது ட்ரிக் நம்பர் எடுக்கிறதுக்கே மேக்ஸிமம்
45 to 1 hour ஆகும் இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அந்த ட்ரிக் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் ஆல் போர்ட் நம்பர், ஏபிஏசிபிசி நம்பர், 3 digit 4 digit நம்பர்ஸ் நான் எடுக்கிறது வழக்கம். அப்போ நான் கஸ்ஸிங் நம்பர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக இப்போ 517 அப்படின்ற நம்பர் வந்துட்டு என்னுடைய கஸ்ஸிங்கில் ஒரு 30 times 40 டைம்ஸ்க்கு மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் மட்டும் பிக் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி தான் நான் நிறைய வின்னிங் பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய ஸ்டைலை நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. உங்கள் மனசுக்கு செட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து 715 அப்படின்னு நீங்கள் கஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை எனக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி குரு நான் 715ன்னு கஸ் பண்ணி வச்சுருக்கேன், உன் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருடா அப்படின்னா நான் பார்ப்பேன். ஸோ சப்போஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு போகும்போது நான் அதை வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி குமார்ன்றவர் அனுப்பிச்சிருக்காரு, ராஜேஷ்ன்றவர் அனுப்பிச்சிருக்காரு, இது வந்து என்னுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது, உங்களோட கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நான் மட்டும்தான் பெரிய ஈவனெல்லாம் கிடையாது கஸ் பண்ணுறதில்ல, இது ஒரு கணிப்பு தான். யார் வேணாலும் கணிக்கலாம், ஜோசிய மாதிரி தான். நீங்கள் 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது நிச்சயம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். அதனால் 2517 நான் கன்ஃபார்மாக இந்த நம்பர் தான் வாங்குவேன். பம்பரில், விஷு பம்பரில் 4 digitே நான் அப்படியே வாங்குவேன். 2517 517. ஒரு வேளை மாட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் பிக் வின். ஸோ நிறைய தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நம்பர் நான் வந்துட்டு கொடுப்பேன், ஆனால் அந்த நம்பர் நான் ஃபாலோ பண்ணாமல் கடைசி நேரத்தில் வேற ஒரு நம்பருக்கு போவேன். ஆனால் நான் என்ன கஸ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த நம்பருக்கு தான் ப்ரைஸ் விழுந்திருக்கும். அதனால் உங்களுக்கு கொடுக்குறதும் நான் ஃபாலோ பண்ணுறதும் ஒரே நம்பர் தான், மாற்றமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் அனுப்புகிறீங்க, அது என்னோடய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னா அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நம்பர் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதுலேயும் குறிப்பாக 517 242. ஸோ இந்த நம்பருக்கெல்லாம் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 134. நேற்று ரிசல்ட்டு 134. கரெக்டாக அதில் பார்த்தீங்கன்னா 134ல் 14 இருக்குது, 34 இருக்குது, இடையில 24 இல்லை. அது இன்றைக்கி வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ரிசல்ட்டு 31 34 4 digit, 31 இருக்குது, 33 இருக்குது, 34 இருக்குது, 42 இல்லை. அதனால் அதை வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் 242. ஸோ வளவளன்னெல்லாம் பேச வேண்டாம். நீங்கள் என்னுடைய பிரதர்னால அதிக நேரம் பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு என்ன சொல்கிறது, எனக்கு இன்றைக்கி லீவு, ஒர்க்கு இல்லை எனக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, 517 893 610 242 441 167 117. அதுவும் கடைசியாக கொடுத்துருக்கிறது 441 167 117. இந்த நம்பர்லாம் வந்துட்டு ஒரு 40 டைம்ஸ்க்கு மேலே என்னுடைய கஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால கொடுத்துருக்கேன். அதுபடி 7 நம்பர் தான் ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆனாலும் கம்மி தான், ப்ராஃபிட்னு வந்துருச்சுன்னா அதிகம். கவனமாக ப்ளே பண்ணணும். எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். என்னடா ட்ரிக் நம்பரில் இவ்வளோ நாளை கொடுத்து வச்சுருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க, வந்த ட்ரிக் நம்பர் அதுதான். அதனால் ஒரு நம்பர் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ட்ரிக் நம்பர் வந்து 1லிருந்து 9 வரைக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சிருந்தார். ஹாப்பி தான், அதுக்குள்ளே தான் இருக்குது நம்பரு, 3 digit நம்பர் 4 digit நம்பர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை எடுத்து ஏபிசி போர்டில் உட்கார வைக்க முடியலையேன்றது தான், அதுதான் ரிஸ்க்கு. அதனால் ட்ரிக் நம்பர் வந்து 1லிருந்து 9க்குள்ளே நான் கொடுக்கல. என்னுடைய கஸ்ஸிங்கில் என்னுடைய ட்ரிக்கில் நம்பர்ஸில் என்ன வருதோ அந்த நம்பர் தான் கொடுக்குறேன். 442 41 67
44 11. ஸோ நிறைய நாள் இருக்குது உள்ளேயே. இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது ட்ரிக் நம்பர்னா நான் 3 கொடுக்கல, உள்ள 5 இல்லை, 8 9 0 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அது இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் நான் கசிங் எடுத்திருக்கேன். இதன் மூலிமா நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எப்பவும் சொல்கிறது தான், நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசிட்டேனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு. ஐம் சாரி. 28ஆம் தேதி கேரளா லாட்ரி விஷு பம்பர் 2 மணிக்கு இதனுடைய ட்ரா. இன்றைக்கி 2 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். 2 மணிக்கு குலுக்கிடுவாங்க. என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன்ல, நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிடலாம். விஷு பம்பர் 103 ட்ரா நம்பர். ஆல் போர்டில் ஏபிஎஸ்சிபிசியில் ஓகே. மொத்தமாக 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 7 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 2 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய கசிங் நம்பர்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ ஹாப்பி டே. உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. குட் லக் மை டியர் பிரதர்ஸ்.